வெல்கம் டு அருணேஷ் அகாடமி. 2026 ஆசிரியர் சிறப்பு தகுதித் தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களின் தொகுப்பு. 91வது வினா, பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது ஏ சமமாக இருக்காது, பி வெவ்வேறாக இருக்கும், சி சமமாக இருக்கும், டி இவை அனைத்தும். முதல்ல நமக்கு பட்டை வரைபடம்னா என்னன்னு தெரியணும். இது பேர் எக்ஸ் ஆக்ஸ், ஒய் ஆக்ஸ். எக்ஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸ் இரண்டுக்கும் இடையில் வரையக்கூடிய செவ்வக வடிவிலான படங்களுக்கு பேர் தான் பட்டை வரைபடம்னு பேர். இந்த பட்டை வரைபடங்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி எப்பொழுதும் சமமாக இருக்கும். அதே போல் அந்த பட்டை வரைபடமும் சம அளவுகளில் இருக்கும். அப்போ கேட்கப்பட்ட வினாவுக்கு சரியான விடை, பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது எப்பொழுதும் சமமாக இருக்கும். ஆப்ஷன் சியில் இருக்குது. 92வது வினா, 1 2 3 so on n என்பதன் சராசரி 6n / 11 எனில் n-இன் மதிப்பு காண்க. 1லிருந்து எண்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது, n வரைக்கும் போகுது. அப்போ இந்த கொடுக்கப்பட்டது இயலெண் தொடர் வரிசையில் இருக்குது. இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1 / 2. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கனாக்கா அதோட சராசரி கேட்டிருக்காங்க. அப்போ சராசரிக்கான ஃபார்முலா n + 1 / 2. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நாம் இந்த சம்மை போட போகிறோம். அப்போ சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6n / 11 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா n + 1 / 2. இது ரெண்டும் சமம். இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 6n நான் இங்கேயே அப்படியே வச்சுக்கிறேன். இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 வந்து டிவைடில் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது மல்டிபிள் ஆகிடும். இந்த பக்கம் n + 1 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 11 இந்த பக்கம் வரும்போது மல்டிபிள் ஆகுது. அப்போ 6n-ஐயும் 2-வையும் மல்டிபிள் பண்ணால் 12n. இங்கே n-ஐயும் 11-ஐயும் மல்டிபிள் பண்ணால் 11n. 1 × 11 11. இங்கே 12n அப்படியே வச்சுக்கிறோம். அந்த 11n இந்த பக்கம் வரும்போது -11n ஆகிடுச்சு. இங்கே 11 இருக்குது. அப்போ 12n-ல் 11n மைனஸ் பண்ணோம்னா 1n இருக்குது. அது வேல்யூ 11. அப்போ என்னோட வேல்யூ எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் 11. இதுதான் சரியான விடை. இந்த கணக்கை இன்னும் எளிமையாக போடலாம். கூட்டு சராசரி என்பது கொடுக்கப்பட்ட மொத்த எண்களின் கூடுதல் / மொத்த எண்களின் எண்ணிக்கை. அதாவது x bar = σx / n. அப்போ σx-ஓட வேல்யூ வந்து 6n / 11. அப்போ என்ன கேட்குறாங்க? என்னோட மதிப்பு. அப்போ எண்ணுக்கு நேராக யார் இருக்காங்கன்னு பார்க்குறோம், 11 இருக்குது. அப்போ n = 11 என்பது சரியான விடை. 93வது வினா, 20க்கும் 40க்கும் இடையில் உள்ள ஒற்றை எண்களின் முகடு காண்க. முதல்ல நமக்கு 20க்கும் 40க்கும் இடையில் உள்ள ஒற்றை எண்கள் தெரியணும். 21 23 25 அந்த ஆர்டரில் போயிட்டே இருக்கும். 39 வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக நமக்கு முகடுன்னு என்ன தெரியணும். கொடுக்கப்பட்ட தரவுகளில், அதாவது கொடுக்கப்பட்ட எண் தொடர் வரிசையில் எந்த எண் தொடர்ந்து அதிக முறை மீண்டும் மீண்டும் வருகிறதோ அதுவே முகடு எனப்படும். அப்போ கொடுக்கப்பட்ட எண்களில் எந்த எண்ணும் ரிப்பீட் ஆகலை, மீண்டும் மீண்டும் வரல. அப்போ மீண்டும் மீண்டும் வரலன்னா என்ன அர்த்தம்? முகடு இல்லைன்னு அர்த்தம்.
ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் முகடு இல்லை. 94வது வினா, முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகிய பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம். இந்த வினா மிக மிக எளிமையான வினா. முக்கோணம் என்பது 3 பக்கங்களை உடையது. சதுரம் என்பது 4 பக்கங்களை உடையது. இவற்றுக்கு இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. 3:4 என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி. 95வது வினா, பரப்பளவு 140 சதுர சென்டிமீட்டரும் இணை பக்க அளவுகளின் கூடுதல் 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. பரப்பளவு கொடுத்துட்டாங்க 140 சதுர சென்டிமீட்டர். சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ h a + b. இந்த ½ அப்படி வச்சுக்கலாம். ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க, ஹைட்டு எப்படி வச்சுக்கிறோம். a + b என்பது இணை பக்க அளவுகளின் கூடுதல். அதாவது ஏவும் பியும் கூட்டினா 10ன்னு சொல்கிறாங்க. = 140. இந்த 2ஐயும் இந்த 10ஐயும் வகுத்தா 5 கிடைக்குது. ஹைட் அப்படி வச்சுக்கிறோம். 140 இங்கே இருக்குது. 5 இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ ஹைட் 140ல் எத்தனை 5 இருக்குது? 28 5s இருக்குது. அப்போ உயரம் 28 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி.